إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا. وقال النبي عليه الصلاة والسلام من لزم الاستغفار جعل الله من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான கண்ணியமான ஒரு நாளிலே அவனுடைய இல்லத்திலே அவனால் கடமையாக்கப்பட்ட உயர்தரமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு எங்களை அமர வைத்திருக்கின்றார். இந்த குத்துபாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அல்லாஹு தஆலா அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே பூர்த்தியாக கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, அருளாக இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த மாதத்தை அடைந்து விட்டோம். கிட்டத்தட்ட 18வது நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள் எந்த அளவுக்கு என்றால் ரமதானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே தொடராக
இந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே தொடராக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாகவும், ரமதானுடைய மாதம் முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே அடுத்த தொடரான மாதங்கள் இந்த மாதத்திலே நோற்ற நோன்பை கபூலியத்துக்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்பார்கள் என்பது உலமாக்கள் கிதாபுகளிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். அல்லாஹுவுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ரமலானை எங்களுக்கு தந்த நோக்கம் எங்களுக்கு தெரியும். அடிக்கடி நாம் எல்லா பயான்களிலும் சொற்பொழிவுகளிலும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதுதான் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த நோன்பை உங்களுக்கு நாம் கட்டாயப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இந்த மாதத்தை அடைந்து 17 நோன்பை நோற்றுவிட்டோம். 17 நோன்பை நோற்றுவிட்டோம், கழித்து விட்டோம். அல்லாஹு தஆலாவுடைய அந்த இறையச்சம், பயபக்தி, நல்லதை எடுத்து நடப்பது, தீயதை விட்டும் தவிர்த்து நடப்பது, இது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே ஒரு தடவை வலமைக்கு மாற்றமாக 3 தடவை ஆமீன் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் வலமைக்கு மாற்றமாக மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே ஆமீன் சொல்கின்றார்கள் என்று நபி அவர்களிடத்திலே இதற்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதற்கான விளக்கத்தை கேட்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான விளக்கத்தை சொல்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? நான் மிம்பர் படிக்கு ஏறக்கூடிய நேரத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை கேட்கின்றார்கள். 3 துஆக்களை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்குத்தான் நான் 3 தடவை ஆமீன் கூறினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முதலாவது துஆ எங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய பெற்றோர் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருந்து அந்த மகன், அந்த பிள்ளை அவர்களின் மூலமாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை நாசமாக்கட்டும், அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆவை கேட்கின்றார்கள். இதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். இரண்டாவது துஆ சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய பெயர் கேட்டு யாரெல்லாம் அதற்கு ஸலவாத் சொல்லவில்லையோ அப்படியானவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று இரண்டாவது துஆவை நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த மாதத்திலே அவர் பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலாவிடத்திலே பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது துஆவை சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நாம் இந்த மாதத்தை அடைந்து விட்டோம். அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த பாவ மன்னிப்பை நாம் அடைந்திருக்கின்றோமா? அந்த பாவ மன்னிப்பை நாம் இதுவரைக்கும் அடையவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன அந்த பதுவாவுக்கு நாங்கள் உட்பட்டு விடுவோம். துஆவை கேட்டவர் எங்களுக்கு தெரியும், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர்,
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆமீன் சொன்னவர்கள் மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அல்லாஹு தஆலா இந்த துஆவை அங்கீகரித்திருப்பானா இல்லையா என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். திடனாக இந்த துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதானை நாம் அடைந்து அல்லாஹு தஆலாவிடத்திலே இதுவரைக்கும் தௌபாவை அல்லது இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை நாம் அடைந்து கொள்ளவில்லை என்றால் எங்களை விட மிக நஷ்டவாளர்கள் வேறு யாரும் கிடையாது என்பதை எங்களுடைய மனதிலே நாம் கொண்டு வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, பகல் முழுதெல்லாம் நாம் பசியோடு இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனிடத்திலே நாளை கியாமத்துடைய நாளையிலே நாம் செய்யக்கூடிய 2 அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே போட்டி போடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய 2 அமல், 2 இபாதத்துக்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே போட்டி போடும். யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை கடைபிடித்தான், அவனுடைய வாழ்க்கையிலே என்னை அவன் எடுத்து நடந்தான், சுவர்க்கத்துக்கு மனிதன் செல்லும் வரைக்கும் அல்லது அல்லாஹு தஆலா அடியானை சுவர்க்கத்துக்கு அனுப்பும் வரைக்கும் அந்த 2 அமல்களும் அல்லாஹுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும், விவாதித்துக் கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் நாம் நோட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நோன்பை அல்லாஹுக்காக நோட்டிருக்கின்றோம். பசித்திருப்பதும் அல்லாஹுக்காகத்தான், தாகித்திருப்பதும் அல்லாஹுக்காகத்தான். ஒவ்வொருவரும் தமது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி இருப்பதும் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நோன்பென்பது எனக்குரியது, அந்த நோன்புக்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்வது நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்குரிய கூலியாக நானே மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு எந்த அளவு மகத்துவம் மிக்கது, நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு இந்த நோன்பு எந்த அளவு போட்டி போடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றையதுதான் அல்லாஹ்விடத்திலே போட்டி போடக்கூடிய அடுத்த இபாதத்தான் எங்களுக்கு தெரியும், இந்த ரமதானுக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானுக்கு நூர், பிரகாசம், வெளிச்சத்தை கொண்டு வந்ததுதான் அந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவோடு விவாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவோடு போட்டி போட்டு அந்த அடியானை, அந்த குர்ஆனுடைய மனிதனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 17 நோன்புகளை நோட்டிருக்கின்ற நாம் இந்த அல் குர்ஆனை எத்தனை தடவை பூர்த்தி செய்திருக்கின்றோம், அல் குர்ஆனை எத்தனை தடவை நாம் ஓதி முடித்து இருக்கின்றோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த ரமலானிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு வினாடிகளையும் அந்த அல் குர்ஆனோடு நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்பு படுத்தி இறுக்கமான ஒரு தொடர்பை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே அந்த அல் குர்ஆனை கபடிலே வைத்து பாதுகாப்பது கிடையாது, எங்களுடைய அறைகளிலே வைத்து அதனை பாதுகாப்பது கிடையாது. அந்த அல் குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல் குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் அந்த அல் குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கின்றார்களோ, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு போதும் அந்த மனிதனை கேவலப்படுத்த மாட்டான். அந்த மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சங்கைப்படுத்தி, கண்ணியப்படுத்தி வெற்றியாளர்களாக மாற்றுகின்றான். யாரெல்லாம் அந்த அல் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அல்லது ஓதுவதை கேட்கின்றார்களோ, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கின்றான். சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம், இந்த அல் குர்ஆனோடு தொடர்பு பட்டவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். மலக்குமார்களாக இருக்கலாம்,
மனிதர்களாக இருக்கலாம் அல்லது நபிமார்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவரையும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தலைவர்களாக மாற்றி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அவர்களை அல்லாஹு தஆலா சிறந்தவர்களாக தலைவர்களாக மாற்றி வைத்திருக்கின்றான் என்றால் அவர்கள் இந்த குர்ஆனோடு வைத்திருந்த அந்த ஈடுபாடும் தொடர்புமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும், இன்று ஒரு சிறு பிள்ளையிடத்திலே மலக்குமார்களுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டால் கூட எந்த ஒரு பிள்ளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை மிஸ் பண்ணுவது கிடையாது. ஏன் காரணம்? அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை கொண்டு வந்து கொடுப்பதற்குரிய பொறுப்பை ஏற்றார்கள். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ரூஹுல் அமீன், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹு தஆலா மாற்றி விடுகின்றான். அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனோடு தொடர்புபட்ட அனைத்தையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த அல் குர்ஆனை பொறுப்பேற்றவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல் குர்ஆனை அல்லாஹ்விடத்தில் இருந்து பொறுப்பெடுத்தார்கள். சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு அதனை போதிக்க வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களுக்கெல்லாம் தலைவராக மாற்றி விடுகின்றான். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தலைவராக மாற்றுகின்றான் என்றால் அல் குர்ஆனை அவர்கள் பொறுப்பேற்றதுதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது. இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா அரபு பாசையிலே, அரபு மொழியிலே இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த அரபு பாசையை, அந்த அரபு மொழியை அல்லாஹு தஆலா எப்படி மாற்றிவிட்டான் என்றால் சுவர்க்கத்தினுடைய பாசையாக அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டான். அரபு பாசையிலே அல் குர்ஆன் இறக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனை, அந்த பாசையை அல்லாஹு தஆலா சுவனத்தினுடைய மொழியாக, சுவனத்தினுடைய பாசையாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். அந்த அரபு பாசைக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கௌரவம். அது மாத்திரமல்ல, நபி அவர்களிடத்திலிருந்து இந்த உம்மத் என்ன செய்தார்கள்? அந்த அல் குர்ஆனுடைய போதனைகளை ஏற்கின்றார்கள். அல் குர்ஆனுடைய வாழ்க்கை முறைப்படி தமது வாழ்க்கையை இந்த உம்மத் அமைத்துக் கொள்கின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே குன்தும் கைர உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கணம் நாம் சிந்திப்போம். உலகத்திலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு புத்தகங்களுக்கும் வாக்களிக்காத ஒரு வாக்களிப்பை இந்த அல் குர்ஆனுக்கு வாக்களித்திருக்கின்றார். உலகத்திலே நாம் எத்தனை பட்டங்களை பெற்றிருப்போம், எத்தனையோ புத்தகங்களை நாம் வாசித்திருப்போம். எங்களுடைய ரிசர்ச்சுக்காக எத்தனை புத்தகங்களை, புக்ஸுகளை நாம் வாசித்திருப்போம், மேகசின்களை வாசித்திருப்போம், அன்றாடம் பேப்பர்களை நாம் வாசிக்கின்றோம் என்றால் இதனை வாசிப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்பது எங்கும் வாக்களிக்கப்பட்டது கிடையாது, எங்கும் வாக்களிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். யாரெல்லாம் வெறுமனே அல் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்குமான நன்மைகளை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார். ஒருவர் ஹதீஸ் கிரந்தத்தை வாசிக்கின்றார் அல்லது ஒரு புத்தகத்தை வாசிக்கின்றார், ஒரு நல்ல விடயத்தை வாசிக்கின்றார் என்றால் அவர் எப்போது அந்த விடயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்றாரோ, கொண்டு வருகின்றாரோ, அமல் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நற்கூலியை கொடுக்கின்றான். ஆனால் அல் குர்ஆனை வெறுமனே ஒருவர் ஓதுவாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஓதுவதற்கு மாத்திரம் கிடையாது, ஓதுவதற்கு மாத்திரம் கிடையாது, அதனை பார்ப்பதையும் அல்லாஹு தஆலா நன்மையாக வைத்திருக்கின்றான். அதனை சுமப்பதையும் அல்லாஹு தஆலா நன்மையாக வைத்திருக்கின்றான். அதனை ஒருவர் பாதுகாக்கின்றார் என்றால் அதனையும் அல்லாஹு தஆலா அதற்கும் நன்மை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் தொழுகையிலே அந்த அல் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தஆலா 100 நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். தொழுகைக்கு வெளியிலே வுதுவோடு ஒருவர் ஓதுவாராக இருந்தால் ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தஆலா 10 நன்மைகளை கொடுக்கின்றான்.
வுது இல்லாமல் ஓதக்கூடிய நேரத்திலே அதற்கும் வித்தியாசமான நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். ஒருவருக்கு ஓத தெரியாது, இப்படியானவர் இன்னொருவர் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் கூட அல்லாஹு தஆலா நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சில சஹாபாக்களை அழைத்து அந்த அல் குர்ஆனை ஓதுமாறு கேட்டுக்கொள்வார்கள். சஹாபாக்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொல்வார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் அல் குர்ஆன் ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து நபி அவர்கள் அல் குர்ஆனை இக்ரா அலைய எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்திலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சம்மானி, அல்லாஹு தஆலா என்னுடைய பெயரை சொல்லி சொன்னானா? நான் அல் குர்ஆனை ஓத நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னானா? நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய பெயரை சொல்லி எனக்கு சொன்னான், நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், நான் அதனை கேட்கின்றேன் என்று நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சஹாபாக்களை அழைத்து அல் குர்ஆனை ஓத நபி அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இன்னும் சில சஹாபாக்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு பக்கத்திலே நபி அவர்கள் சென்றால் கூட என்ன செய்வார்கள் என்றால் அவ்வாறே நின்று விடுவார்கள். எதற்காக நிற்பார்கள் என்றால் அந்த வீட்டிலே அவர்கள் மகரிபுக்கு பின்னாலே அல் குர்ஆனை ஓதுவார்கள். அஷ்அரியூன் என்ற ஒரு கோத்திரம் இருந்தார்கள். அவர்கள் அன்றாடம் மகரிபுக்கு பின்னால் அல் குர்ஆனை என்ன செய்வார்கள், குடும்பமாக இருந்து அல் குர்ஆனை ஓதுவார்கள். நபி அவர்கள் சஹாபாக்கள் அந்த இடத்தாலே போகக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலே நின்று அந்த சஹாபாக்களுடைய அந்த அல் குர்ஆனை அவர்கள் செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அடுத்த நாள் காலையிலே சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவிக்கு வரக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய பெயரை அழைத்து சொல்வார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், யா அபா மூசா அல் அஷ்அரி, ஏ அபு மூசா அல் அஷ்அரி அவர்களே, நேற்றிரவு நீங்கள் ஓதிய அந்த அல் குர்ஆனை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். லகது ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா எப்படி அழகிய தொனியை அந்த நல்ல வாய்ஸை கொடுத்திருந்தானோ அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த அழகிய தொனியை தந்திருக்கின்றான். நேற்றிரவு நீங்கள் ஓத அந்த அல் குர்ஆனை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு காலம் இருந்தது எங்களுடைய நாட்டிலும் ஹாஃபிதுல் குர்ஆனுடைய ஒரு பற்றாக்குறை இருந்தது. ஆனால் இப்போது அல்லாஹு தஆலா அதனை நிவர்த்தி செய்திருக்கின்றான். எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய வீடுகளிலே ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த அல் குர்ஆன் உடையவர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மஸ்ஜிதிலும் கூட நல்ல அழகிய தொனியுடைய ஹாஃபிஸ்மார்களை அழைத்து ஸியாமுல் லைல், தராவீஹ், வித்ருடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்றால் அவர்கள் ஓதக்கூடிய அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் செவிமடுக்கின்றோம் என்றால் அல்லாஹு தஆலா அதற்கான பன்மடங்கு கூலிகளை எங்களுக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா அந்த மனித சமூகம் அனைத்து சமூகமும் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒருவருடன் பேசுவான். அது யாரு தெரியுமா? இந்த குர்ஆனோடு தொடர்பு பட்டவர். உலகத்திலே யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிதுகளாக இருந்தார்களோ அவர்களோடு அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே பேசுவான். அந்த ஹாஃபிதுல் குர்ஆனை அழைத்து சொல்வான், யா ஹாஃபிதுல் குர்ஆன், ஏ குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸே, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுல் குர்ஆனே, இக்ரா வர்க வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா, ஏ ஹாஃபிதுல் குர்ஆனே, உலகத்திலே நீ எவ்வாறு அல் குர்ஆனை ஓதினாயோ அதே போன்று நீ எனக்கு முன்னாலும் அல் குர்ஆனை நீ ஓதுவாயாக. அந்த அல் குர்ஆனுடைய தொனியை அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே கேட்டுக்கொண்டிருப்பான் என்றால் இந்த குர்ஆனுடையவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் யோசிக்கின்றோம். எங்களுடைய இந்த முசல்லாவுக்கு குர்ஆனுடைய ஒரு பகுதி ஏனும் மரணமில்லை என்றால் முசல்லாவுக்கு நாம் அனுப்ப மாட்டோம். தொழுகை நடாத்துவதற்காக அந்த இமாமுக்கு நாம் பொறுப்பு கொடுக்க மாட்டோம், இமாமாக நியமிக்க மாட்டோம். குர்ஆனுடைய ஒரு பகுதியாலும் அவருக்கு மரணம் இல்லை என்றால் சூரா ஃபாத்திஹா, இந்த சூரா ஃபாத்திஹா எங்களுக்கு மரணமில்லை என்றால் எங்களுடைய தொழுகை பாத்தில் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா,
உங்களை சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் உங்களை சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றான் என்றால் குர்ஆனுடன் நாம் எவ்வளவு தொடர்பு வைக்க வேண்டும், குர்ஆனுடன் நாம் எவ்வளவு தொடர்பு வைக்க வேண்டும். எங்களுக்கு என்ற சொந்தமான குர்ஆன் இருக்கின்றதா? எங்களுக்கு என்ற சொந்தமான குர்ஆனை நாம் வைத்திருக்கின்றோமா? பள்ளிக்கூடம் குர்ஆன் மதரசா போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கான குர்ஆனை நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் பெற்றோர்கள் பெரியவர்கள் நாம் ஓதுவதற்கு அல் குர்ஆனை சொந்தமாக வாங்கி அந்த அல் குர்ஆனிலே அடையாளம் வைத்து தொடர்ச்சியாக நாம் ஓதுகின்றோமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லைஸ ஃபீ கல்பிஹி ஷைஉம் மினல் குர்ஆன், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய ஒரு பகுதியும் இல்லையோ, ஒரு வசனமும் இல்லையோ, அல்லது ஒரு சூறாவும் இல்லையோ, கல் பைத்தில் ஹரிப், நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த உள்ளம் இருக்கின்றதே அது பாலடைஞ்ச உள்ளம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாலடைந்த வீடு கல் பைத்தில் ஹரிப், பாலடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார்கள். பாலடைந்த வீட்டிலே நல்ல நல்ல மக்கள் இருக்க மாட்டார்கள், அதிலே ஷைத்தானியத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதே போன்றுதான் யாருடைய உள்ளத்திலே அல் குர்ஆன் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் ஷைத்தான் குடிகொண்டிருக்கும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை நாம் முன்னோக்கி கொண்டு, அந்த நாளை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம், அந்த இரவை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த இரவை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூறாவை இறக்கி காட்டுகின்றான். அந்த சூறாவிலே ஒவ்வொரு வசனங்களிலும் அந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹு தஆலா ஞாபகம் செய்கின்றான். எதற்காக ஞாபகம் செய்கின்றான் என்றால் அந்த அளவு சிறப்புமிக்க இரவுதான் அந்த இரவு. அந்த இரவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த இரவிலே ஒரு அடியான் அமல் செய்வானாக இருந்தால், அந்த லைலத்துல் கத்ரை ஒரு அடியான் அடைந்து கொள்வானாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. வெறுமனே 10 மணித்தியாலங்கள் அல்லது 12 மணித்தியாலங்கள் தான் சூரிய மறைவில் இருந்து அந்த ஃபஜ்ருடைய உதயமாகும் நேரம் வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் 10 மணித்தியாலங்கள் ஒருவர் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கின்றார் என்றால் 1000 மாதங்கள் அமல் செய்த கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க மாட்டான், 83 வருடம் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க மாட்டான். ஆனால் அந்த இரவு, குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவிலே அவன் அமல் செய்வானாக இருந்தால் அல்லாஹு தஆலா 83 வருடம் அமல் செய்த கூலியை அந்த அடியானுக்கு கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இரவு ஒற்றைப்படையான இரவிலே வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இன்னும் சில ஹதீசுகளிலே இரட்டைப்படையான இரவு என்பதும் வந்திருக்கின்றது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கடைசி 10 நாட்களிலே, ஒற்றைப்படை நாட்களாக இருக்கலாம், இரட்டைப்படையான நாட்களாக இருக்கலாம், முழு நாட்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மஸ்ஜிதோடு இஅ்திகாஃபோடு கழிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த கடைசி பகுதியிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கடைசி பகுதியிலே தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான் என்றால், எத்தனையோ மக்களை, லட்சக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். இப்படியான அந்த கூட்டத்திலே நானும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய எல்லா துஆக்களிலும் அல்லாஹும்ம அத்திக ரிகாபனா மினன் நார், அல்லாஹும்ம அத்திக ரிகாப ஆபாயினா மினன் நார் என்ற துஆவை அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த கடைசி 10ஐயும் மக்ஃபிரத்துடைய அந்த 10ஐயும் மக்ஃபிரத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடராக கேட்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒற்றைப்படையான இரவு வந்தால் எப்படியான துஆவை நாம் ஓத வேண்டும் என்று நபி அவர்களிடத்திலே கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடிய ரப்பு, நீ மன்னிக்க கூடிய ரப்பு, நீ மன்னிப்பை விரும்பக்கூடிய ரப்பு, உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் கிடையாது. எனவே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்திடு என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ கேளுங்கள் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவு மன்னிப்பு கேட்க வேண்டும்? மனிதன் என்ற அடிப்படையிலே எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டோம். கண்ணை திறந்து பார்த்தாலும் பாவத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றோம், காதினால் கேட்டாலும்
ஏதோ ஒரு பாவச் செயலை காதினால் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், உள்ளத்தினால் நாம் யோசிக்கின்றோமா? பாவமான காரியத்தை யோசிக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களே எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றார் என்றால், ஒரு நாளைக்கு 100 தடவை, ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலதிகமாக இஸ்திக்ஃபாரை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார் என்றால், நாம் தொடர்ச்சியாக பாவத்திலே இருக்கின்றோம். எங்களுடைய தௌபா, எங்களுடைய இஸ்திக்ஃபார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது ரமதானாக இருக்கலாம், ரமதான் அல்லாத காலமாக இருக்கலாம், எப்படியான காலமாக இருந்தாலும் இந்த இஸ்திக்ஃபாரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் சிரமப்பட்ட நேரத்திலே, பஞ்சத்தால் வாடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டது, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா மழையை பொழிய செய்வான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா பொருளாதார ரீதியான சிக்கல்களை, பிரச்சனைகளை உங்களுக்கு இல்லாமலாக்குவான் என்ற அந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது போன்ற இந்த இஸ்திக்ஃபார் யார் பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ, எந்த நேரமும் இஸ்திக்ஃபாரோடு இருக்கின்றாரோ, அல்லாஹு தஆலா 3 விதமான பிரயோஜனங்களை கொடுக்கின்றான், 3 விதமான பிரயோஜனங்களை கொடுக்கின்றான். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபாரை செய்வானாக இருந்தால், ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. இந்த உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அவருடைய கவலைகளை இல்லாமல் ஆக்குவான். இரண்டாவது பிரயோஜனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீகின் மக்ரஜா. ஒவ்வொரு நெருக்கடியான வாழ்க்கையில் இருந்தும் அல்லாஹு தஆலா அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கதவை திறந்து கொடுக்கின்றான், வாயிலை திறந்து கொடுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது தான் மிக முக்கியமான ஒரு பிரயோஜனம், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றதே, அனுபவப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். அந்த இஸ்திக்ஃபாரை தொடராக ஒரு அடியான் செய்வானாக இருந்தால், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சொல்கின்றேன் ஹதீஸுடைய வார்த்தைகளை, அல் குர்ஆனுடைய வார்த்தைகளை. உலகத்திலே யாருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் மதிப்பு கொடுக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் தலைவர்கள், அவர்களுக்கெல்லாம் அரசர், அல்லாஹுடைய வார்த்தையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. சந்தேகம் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்திக்ஃபாரை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமாக இருந்தால், நாளை கியாமத்துடைய நாளையிலே மன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யார் கியாமத்துடைய நாளையிலே தன்னுடைய செயலேட்டிலே இஸ்திக்ஃபாரை அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ, இஸ்திக்ஃபாரை பெற்றுக் கொள்கின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், தூபா, அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், சுவர்க்கம் அவருக்கு கிடைக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 17 நோன்பை சிறப்பாக கடத்தி விட்டோம். எனவே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோன்புகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய விருப்பமான இபாதத்துகளை கொண்டு அல் குர்ஆன் ஓதுவது, திக்ர் திலாவத்துகள் செய்வது, அதே போன்று இஸ்திக்ஃபார் தௌபாவிலே ஈடுபடுவது, சதகா தான தர்மங்களிலே ஈடுபடுவது, கடமையானவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவது, இப்படியான இபாதத்துக்களை செய்து மிக முக்கியமாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக அந்த இஅ்திகாஃபிலே இருந்து நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், உற்றார் உறவினர்கள் பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரியா அல்லாஹ். ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தாய் யா அல்லாஹ். இந்த ரமலானிலே நாம் நோட்டிருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் நீ அங்கீகரித்திடுவாயாக. பின்னர் என்ன நோன்புகள் எல்லாம் இருக்கின்றதோ, நோன்பதற்கு எத்தனை நோன்பு இருக்கின்றதோ அந்த நோன்புகளை நோட்பதற்கு யா அல்லாஹ் உடம்பிலே ஆரோக்கியத்தையும் உடம்பிலே சக்தியையும் பலத்தையும் எங்களுக்கு தந்திடுவாயாக. நாம் நோட்டிருக்கக்கூடிய அந்த நோன்பை அங்கீகரித்து தொழுத கியாமுல் லைல், தராவீஹ், வித்ர், துஹா போன்ற எல்லா இபாதத்துக்களையும் பரிபூரணமான கூலியை எங்களுக்கு தந்திடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.